Hi friends, good morning. In this video, one more questions, pieces questions, two three-dimensional motions. Okay, I will discuss two-dimensional motion questions. So first என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a projectile thrown with the initial velocity ai plus bj ms per minus 1 in the range of projectile twice maximum height of reached by it. அதாவது வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் இதுதான் ஏஐ ப்ளஸ் பிஜே. 2 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதோட ரேஞ்ச் வந்து 2 மடங்கு மேக்ஸிமம் ஹைட்டை விட அதிகமாக போய் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக போய் ரேஞ்சு என்ன எவ்வளோ தூரத்தில் விழுது, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் போய் விழுது, அதுதான் ரேஞ்ச். அந்த டிஸ்டன்ஸ் தான் ரேஞ்சு. மேக்ஸிமம் ஹைட்டுனா நம்ம தூக்கி போடுறது எவ்வளோ தூரம் வரைக்கும் மேக்ஸிமம் போகுது, அதான் மேக்ஸிமம் ஹைட்டு. அப்போ ரேஞ்சோட ஃபார்முலாவும் ஈக்குவேஷனோட ஃபார்முலாவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வெலாசிட்டியை 2 காம்பனண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ வெலாசிட்டி 2 காம்பனண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஜெக்டட் மோஷன் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஆங்கிள் இருக்கணும். அப்போ 2 ஆங்கிள் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து யூஏ ப்ளஸ் பிஜே ஏஐ ப்ளஸ் பிஜேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ வந்து யூ காஸ் தீட்டா, ஏன்னா ஐ காம்பனண்ட்டில் இருக்குது. ஐ காம்பனண்ட் சொன்னாக்கா இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் சொன்னாக்கா எக்ஸ் டைரக்ஷன் எவ்வளோ ஆங்கிளில் நம்ம தூக்கி போடுறோம் அதுவும் ப்ளஸ் பிஜே சொன்னாக்கா யூ சைன் தீட்டா. அப்போது ஜே டைரக்ஷனில் எவ்வளோ ஆங்கிளில் தூக்கி போடுறோம், அந்த செங்குத்து டிஸ்டன்ஸில் வெர்டிகல் டிஸ்டன்ஸில் தூக்கி போடுறோம் அதுவும் பார்க்கணும். ஸோ அந்த டயக்ராம் அது ஏ இப்படி போகுது, ஏ வந்து இந்த பக்கமாக போகும், பி வந்துட்டு வெர்டிகல் டைரக்ஷன் தான் பி, இது மாற்றி போட்டிருக்கேன் பிஜே ஏஐ ஆர் ஈக்குவல் டு 2h. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். யூ ஸ்கொயர் டைன் டூட்டா ஃபார்முலா இது, ஹைட்டோட ஃபார்முலா இது. அப்போ 2 மடங்கு யூ ஸ்கொயர் டைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ என்ன வரும், யூ ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டோம், சைன் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இதுதான் வருது. ஓகே, 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இதுதான் வருது யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டா. அப்போ என்ன சொன்னேன், யூ காஸ் தீட்டாவும் இந்த ஃபார்முலா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாக்கா யூ காஸ் தீட்டா 2u காஸ் தீட்டா சைன் தீட்டா. அப்போ யூ காஸ் தீட்டா ஏ, யூ சைன் தீட்டா பி. அப்போ ஏபி போட்டோம்னா இங்கே வந்து பி ஸ்கொயர், ஏன்னா யூ சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது. அப்போ பி, அப்போ பி கேன்சல் ஆகிடும். ஒரு பி கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி ஸ்கொயர் ஈக்குவல் 2a. அப்போ ஏ ஈக்குவல் டு பி பை 2. இப்போ பி கட்டாங்கன்னா 2a. இதுதான் வந்து ஆன்சர்ஸ். ஓகே, இப்படி தான் போடணும். இதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் வேணும்னு சொன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.